ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தண்ணி 2 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. இதுக்கு இன்க்ரீடியண்ட் இது தான். இப்போ இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி நல்லா வந்திருக்குது. திரண்டு நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் பதம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க கையாலேயே. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த வடையை இப்படி இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ போட்டதும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு அப்புறமா எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும். வெந்ததுக்கப்புறம் எல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஆயிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்நாக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஸ்நாக் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது கூட கெச்சப் இல்லைனா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.